1846 நீங்கள் ஆஸ்ட்ரானமி சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட சோலார் சிஸ்டம் மேப்புன்னு சொல்லி இதை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மேப்பில் மொத்தம் 12 பிளானட்ஸ் இருக்குங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனை காணும். ஆக்சுவலாக பார்க்கும்போது 1846 நெப்டியூன் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இந்த மேப் அச்சடித்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்க ஆஸ்ட்ராய்ட் பெட்டில் இருந்த குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பிளானட்டுங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வெஸ்டா, ஜூனோ, சீரிஸ் அண்ட் பேலஸ். இப்போதைக்கு இதில் சிலது ஆஸ்ட்ராய்டாகவும் சிலது டுவார்ஃப் பிளானட்டாகவும் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் 1800s இது எல்லாத்தையுமே பிளானட்ஸாக தான் பார்த்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி மெர்க்குரிக்கு முன்னாடி, புதன் கிரகத்துக்கு முன்னாடி ஒரு பிளானட் இருக்கு பாருங்க, வல்கன். நெப்டியூனை வெறும் கண்களால் பார்க்கறதுக்கு முன்னாடி யுரேனஸ் சுற்றுப்பாதையில் ஒரு மாற்றம் இருக்குது, இதை பின்னாடி இருக்க ஒரு கிரகம் தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி கணக்கிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நெப்டியூன் இருக்க இடத்தையும் நம்ம பார்த்தோம். அதன்படி மெர்க்குரியோட சுற்றுப்பாதையிலுமே ஒரு மாற்றம் இருக்க, ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு கிரகம் இருக்கக்கூடாதுன்னு வல்கனுங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பிளானட்டாக உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் நான் அதை பார்த்தேன்னு 200க்கும் மேற்பட்ட அப்சர்வேஷனாக கணக்கு எடுத்திருக்காங்க. இதில் நிறைய அப்சர்வேஷன் பொய்யாறது இருக்கு. இன்னும் சில அப்சர்வேஷன் சூரிய புள்ளியை தான், சன் ஸ்பாட்டை தான் அவங்க கிரகமாக நினச்சி தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. யாராலுமே இங்கே ஒரு கிரகம் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதே சமயத்தில் புதன் கிரகத்தோட அந்த சுற்றுப்பாதை மாற்றத்தையுமே அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ட்ரி கொடுக்குறாரு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை வச்சு. மெர்க்குரியோட சுற்றுப்பாதை மாற்றத்துக்கு காரணம் கிராவிட்டி தான்ப்பா, உள்ளே இருக்க கிரகம்லாம் ஒன்றும் கிடையாது, போய் வேற வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மெர்க்குரியோட டிபேட்டு முடிஞ்சது. பிளானட் வல்கனும் சூரிய குடும்ப வரைபடத்தில் இருந்தது மொத்தமாக மறைஞ்சுது.